ஹாய் மக்களே! சென்னையிலேருந்து நான் உங்க வித்யா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆன்லைன் ஃப்ரீ பிரேஸ்லெட் மேக்கிங் கிளாஸ் 10. இந்த கிளாஸ் 10ல நீங்க எல்லாருமே வந்து அடிக்கடி கேட்டுட்டே இருந்த மேக்னெட்டிக் பிரேஸ்லெட் எப்படி மேக் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நமக்கு இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துரலாம். பிளாக் கலர்ல மேட் பீட் வந்து எடுத்திருக்கேன். ஸோ நம்ம வந்து 2 பிரேஸ்லெட் மேக் பண்ண போறோம். ஏன்னா மேக்னெட் டைப் அப்படின்றதுனால 2 சைடுமே வந்து ஒரு சார்ம்ஸ் வைக்க போறோம். ஸோ அதனால நீங்க ஒரு பிரேஸ்லெட்டுக்கு என்ன அளவு எடுத்துப்பீங்களோ அதே அளவு எடுத்துக்கோங்க. நான் இதில வந்து 22 பீட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ பிளாக் மேட் வந்து எடுத்திருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, சேம் ஒயிட் மேட் வந்து எடுத்திருக்கேன். அதுலயும் வந்துட்டு 22 பீட் வந்து எடுத்திருக்கேன். ஸோ மேக்னெட்டிக் பிரேஸ்லெட் அப்படின்றதுனால ஹேண்ட் வந்து எடுத்திருக்கேன். இதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சில்வர் இன்னொரு சைடு வந்து பிளாக் இருக்கிற மாதிரி வந்து சூஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதில நான் சில்வர் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால, இந்த இத வந்து மாட்டுறதுக்கு ஜம்ப் ரிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சில்வர்ல எடுத்திருக்கேன். ஜம்ப் ரிங் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக பிளேயர் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா எலாஸ்டிக் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு தேவையான மெட்டீரியல்ஸ். மேக்னெட்டிக் பிரேஸ்லெட் மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் இருக்கிற டிப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பீடில் பார்க்கலாம். பீடு வந்து பார்த்தீங்கன்னா, 2மே வந்து நான் மேட் சூஸ் பண்ணியிருக்கேன். ஒயிட்டு மேட்டு, பிளாக்ல மேட் 2மே நான் மேட்டாக எடுத்திருக்கேன். நீங்கள் கிளாஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா 2மே வந்து கிளாஸாகவே எடுத்துக்கோங்க. மேட் எடுக்கிறீங்கன்னா 2மே மேட்டாக எடுத்துக்கோங்க. ஒன்று வந்து மாறி மாறி எடுக்காதீங்க. ஸோ சேமாக எடுக்கும்போது லுக் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப்க்கு, கப்பிள்ஸு ஸோ இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுனால 2மே வந்து சேம் மெட்டீரியல்ஸாக இருக்கும்போது லுக் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட் சார்ம்ஸில் பார்க்கலாம். இப்போ இதில் வந்து சில்வர் பேஸ் பண்ணி சார்ம்ஸ் எடுத்துருக்கிறதுனால நான் வந்து சில்வர் ஜம்ப்ரிங் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் மேபி கோல்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஜம்ப்ரிங் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் இதில் இருக்கிற டிப்ஸ். இப்போ வந்து மேக் பண்ண நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம நார்மலாக பிரேஸ்லெட் மேக் பண்ணும்போது எப்படி பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் வந்து பீட் வந்து நம்ம ஹாஃப் பீட் வந்து ஃபஸ்ட்டு கோத்துப்போம். ஃபர்ஸ்ட் நான் ஒயிட்டில் வந்து எடுத்துக்கிறேன். சேம் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 11 பீட் வந்து இதில் கோத்து எடுத்துக்கிறேன். இப்போ இதில் நான் வந்து 11 பீட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கோத்துக்கிட்டேன். நம்ம வந்து இப்போ சார்ம்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒயிட்டாக இருக்குது பீட்ஸ் அப்படின்றதுனால இந்த இடத்துக்கு நான் பிளாக் சூஸ் பண்ணிக்கிறேன். பிளாக் அப்படின்றதுனால இந்த இடத்துல சில்வர் சூஸ் பண்ணுறேன். ஸோ அப்போது ஃபஸ்ட் வந்து பிளாக் கலர் வந்துட்டு நீங்கள் ஜம்ப்ரிங்கில் போட்டுக்கோங்க. ஸோ டூல்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு செப்பரேட்டாக மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தீங்க. நம்மளோட சேனலில் கிளாஸஸில் டீட்டெயில்டாக வந்து நம்ம மேக் பண்ணும்போதே வந்து சொல்லியிருக்கோம். ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராக வந்து புரியும். அதையும் தாண்டி டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக என்கிட்ட அகைன் கேளுங்க. நான் உங்களுக்காக திரும்பவும் ஷார்ட்ஸில் வந்து நான் அதை கிளாரிஃபை பண்ணி வீடியோஸ் வந்து போட்டு விடுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை போட்டாச்சு. ஸோ இதில் வந்து இப்போ நம்ம அட்டாச் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பேலன்ஸ் பீட் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ இதில் நான் இன்னொன்று என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஆப்போசிட்டில் வந்து நம்ம பிளாக் கலர் வந்து போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த பிளாக்லேருந்து ஒரு பீடு மட்டும் நான் இதில் வந்து ஜாயின் பண்ணிக்க போகிறேன். கவுண்ட் வந்து நீங்கள் 22 கவுண்ட் தான். ஒரே ஒரு பீடை மட்டும் இதில் மாற்றிக்கிறேன். அதே மாதிரி இது பண்ணும்போது இதுலேருந்து ஒரு ஒயிட் பீடை வந்து அதில் மாற்றிக்க போகிறேன். ஸோ இப்போ வந்து 3 இருக்குது. பேலன்ஸ் இருக்கிற 9ஐயும் வந்து நான் இதில் கோத்து எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல தான் இந்த பிளாக் பீட் போடணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இப்போ சார்ம்ஸ்க்கு ஆப்போசிட்டாக கூட நீங்கள் வந்து அதை போட்டுக்கலாம். நம்மளோட கிரியேட்டிவிட்டி தான். எந்த இடத்துல வச்சு போட்டால் நல்லாயிருக்கும்னு நம்ம நினைக்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து போட்டுக்கலாம். ஸோ ஒரே ஒரு பீட் மட்டும் நான் வச்சுருக்கேன். ஸோ ஆப்போசிட் வந்து நம்ம பிரேஸ்லெட் பண்ணும்போது அதில் வந்து போடுறதுக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம எண்ட் நாட் வந்து போட்டுக்கலாம். ஸோ பிகினராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் லென்த் வந்து எலாஸ்டிக் ஃபஸ்ட்டு அதிகமாக விட்டுக்கோங்க எண்ட் நாட் போடுறதுக்கு. எண்ட் நாட் வந்து எப்படி போடணும்னு நம்ம கிளாஸில் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து கிளாஸ் போட்டிருக்கோம். ஸோ வீடியோ வந்து செக் பண்ணிக்கோங்க பார்க்காதவங்க. ஸோ பேலன்ஸ் ஒயரை கட் பண்ணி எடுத்துருங்க. எப்போவுமே இப்படி போட்டுட்டு இப்படி இழுத்து பாருங்கள். ஏன்னா நம்ம போட்டிருக்க நாட் வந்து அவிழ்ந்து வருதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சைடுக்கு வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஆப்போசிட் சேம் இப்போ இது எப்படி பண்ணோமோ அதே மாதிரி வந்து நெக்ஸ்ட்டு பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பிளாக்ல வந்து 11 பீஸ் வந்து கோத்து எடுத்துக்கோங்க. நான் கோத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து நான் 11 பீட் வந்து கோர்த்து எடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இதுதான் நீங்க கவனிச்சுக்கணும். ஏன்னா இதுவரைக்கும் வந்து பேசிக்கா உங்களுக்கு எப்படி செய்யணும்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் முக்கியமா ஒரே ஒரு விஷயம். ஸோ இப்போ இதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்போசிட்ல வந்து மேக்னெட் இருக்கும். ஸோ பேக் சைடில ஆப்போசிட்ல மேக்னெட் இருக்கும். இப்போ நான் இதே மாதிரியே இன்னொரு பிரேஸ்லெட்லேயும் மாட்டிட்டேன் அப்படின்னா, இது 2ம் வந்து இப்படி போய் கனெக்ட் ஆகாது. இப்படி போய் இது மிங்கிள் ஆகாது. ஸோ அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு செய்கிறத எந்த சைட் வைக்கிறீங்களோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இன்னொன்று இருக்கிற மாதிரி வச்சிங்கன்னா தான் இது வந்து இப்படி போய் பிடிக்கும். ஸோ இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் பிரேஸ்லெட் வந்து மேக் பண்ணும்போது என்ன மேக்னெட் யூஸ் பண்ணாலும் ஒன்ஸ் அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஏன்னா ஹார்ட்லேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்போசிட் போகாமல் பார்த்துக்கோங்க. இது போய் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷனில் நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ அப்போது நம்ம இதை ஜம்ப்ரிங்கில் வந்து போடும்போது இந்த பக்கம் வந்து வெளில தெரியிற மாதிரி வச்சு மாட்டிக்கோங்க. அதாவது மேக்னெட் பக்கம் வெளில தெரியிற மாதிரி வச்சு மாட்டிக்கோங்க. இப்போ நான் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து இப்போ இதில் போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் சைட் தெரியும். இதில் வந்து பேக் சைட் தெரியிற மாதிரி வச்சுருக்கேன். இப்போ எப்போதும் போல் நம்ம பேலன்ஸ் இருக்கிற பீடை வந்து போட்டுப்போம். ஸோ சார்ம்ஸ் போட்டதுக்கு அப்புறமா 2 பீடுக்கு அப்புறம் ஆப்போசிட் சைடில் என்ன கலர் பீடு, ஸோ ஒயிட் கலர் பீடு, ஸோ அதை வந்து போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாக எல்லா பீடியுமே கோர்த்துட்டோம். லாஸ்டிக் வந்து கொஞ்சம் விட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு எண்ணாட் போட்டுக்கலாம். ஸோ இருக்கிறதுலையே ஈஸி மெத்தட் எலாஸ்டிக்கில் நாட் போடுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மெத்தட் தான். ஸோ யார் வேணாலுமே ஒரு 2-3 டைம் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து வந்துடும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து கோர்த்து எடுத்துட்டேன். ஸோ 2 சைடுமே வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ இது 2ம் வந்து எப்படி ஜாயிண்ட் ஆகுது அப்படி சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ ஆப்போசிட் டைரக்ஷனில் வர மாதிரி இந்த பீடும் இந்த சார்ம்ஸும் ஆப்போசிட்டில் வர மாதிரி நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த சைடு ஒயிட் அந்த சைடு பிளாக் வந்து பார்க்கும்போது லுக் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. ஸோ இதில் வந்து நம்ம என்ன டிப்ஸ் வந்து சொல்லியிருக்கோமோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மேக் பண்ணி பாருங்கள். ஸோ அதை வந்து பண்ணும்போதுட்டு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணி வீடியோஸ் வந்து கண்டிப்பாக போடுறேன். ஸோ பிரேஸ்லெட் மேக்கிங், ஜுவல்லரி மேக்கிங்கில் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து வீடியோ வந்து அதுக்காக நான் வந்து போடுறேன். ஸோ மெட்டீரியல்ஸ் வந்து நீங்கள் வாங்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ், நியூ இயர் வந்து வருது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்காக ஆஃபர்ஸ் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ நீங்கள் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வெயிட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த கிளாஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் அப்டேட்டில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. லைக் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.